கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் பண்பாட்டு கழக தலைவர் மீதா பாண்டியன். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் சர்ச்சை தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அண்மையில் உங்களுக்குலாம் தெரியும், பாஜகவினுடைய தேசிய தலைவராக புதிதாக அறிவிக்கப்பட்ட பீகாரை சேர்ந்த நிதின் நபீன் கூட இந்த திருப்பரங்குன்றம் ராமர் பாலத்தை யாராவது எதிராக பேசிக்கொள்கிறவங்க அரசியல் இடம் கிடையாதுன்னு ஒரு அரசியல் ரீதியான கருத்தை வச்சிருக்காரு. அண்மையில தான் உங்களுக்கு தெரியும், 2026 தேர்தல் தமிழ்நாடு நடக்க இருக்கிறது. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கூட ஒரு சர்ச்சையான கருத்தை கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சந்தனக்கூடில் எப்படி அந்த கள்ளத்தி மரத்தில் கொடி ஏற்றலான்னு ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. இதனொட்டி 17 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன நடக்கிறது? தற்போதும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் கிழமை ஒரு பரபரப்பாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் மீண்டும் விவாதத்தின் மூலம் திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையாக RSS பாரதிய ஜனதா சங் பரிவார அமைப்புகள் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தீபம் ஏற்றுவதுன்னு பிரச்சனை கார்த்திகை மாதம் தொடங்கி டிசம்பர் 21 சந்தனக்கூடு விழாவுக்காக தர்காவில் கொடியேற்றுவது என்பது வழக்கம். இந்த ஆண்டும் காவல்துறை புடைசூழ கோயில் நிர்வாகம் எல்லாமே ஒத்துழைப்போடு டிசம்பர் 21 தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்தில் கொடி ஏற்றுனாங்க. வழக்கமாக அவங்க ஏற்றக்கூடிய பிறை கொடி ஏற்றுனாங்க. 6 சந்தனக்கூடு விழா நடந்தது. தர்காவில் கொடியேற்றுறதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தை சுற்றி தெருக்களையெல்லாம் சுற்றி ஒரு மாட்டு வண்டியில் அந்த கொடி மரத்தை வச்சு எல்லா மக்கள் மத்தியிலே பார்வையாக கொண்டு வந்த பிறகு அவங்க மலை கொண்டு போய் ஏற்றுவாங்க. அதே போல் சந்தனக்கூடு சப்பரம் ஒன்று செய்வாங்க. அந்த சப்பரம் திருப்பரங்குன்றத்தினுடைய முக்கியமான வீதிகள் வழியாக, குறிப்பாக முருகன் கோயில் வழியாகவும் வரும். அது எல்லாருமே கும்பிடுவாங்க, எல்லாருமே பாத்தியா ஓதுவாங்க. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே செய்வாங்க. அப்படி அதிகாலையில் தர்காவுக்கு போய் சந்தனக்கூடு விழா நடத்துவது என்பது வழக்கம். வழக்கமாக சந்தனக்கூடு எப்படி நடக்கும் அப்படின்னா, பல்வேறு ஊர்களிலிருந்து ஆட்கள் வருவாங்க. மேலே மாமிசம் தயாரிப்பாங்க, பிரியாணி, இறைச்சி அனைத்தோடும் விழா மிக சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் அதுதான் பழக்கம். ஆனால் நாண்டு சந்தனக்கூடு என்பது இறைச்சி மேலே சமைப்பதற்கு தடை. 50 பேர் தான் தர்காவுக்கு போகணும் என ஸ்ரீமதியினுடைய உத்தரவு, நீதிபதி ஸ்ரீமதியினுடைய உத்தரவு. இதற்கு இடையில தான் இந்த சந்தனக்கூடு விழா நடந்திருக்கு. டிசம்பர் 21 கொடியேற்றி ஜனவரி 6 சந்தனக்கூடு முடிந்திருக்கிறது. அந்த கள்ளத்தி மரம் எங்களுடைய தல விருட்சம் அப்படின்னு ஏற்கனவே இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் மலைக்கு மேலே ஏற முயற்சி பண்ணி அந்த கள்ளத்தி மரம் தல விருட்சம்னு ஒரு பொய் செய்தியை பரப்ப ஆரம்பித்தாங்க. போன வாரம் பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் காரைக்குடி எச். ராஜா அவர் தடைகளை எல்லாம் மீறி, காவல்துறை தடுத்தும் மீறி, நான் அந்த தலை விருட்சத்தை பார்க்கணும், கள்ளத்தி மரத்தை பார்க்கணும், ஊய் கொடிமரத்தை ஏற்றிருக்காங்க, அதை எடுக்கணும் அப்படின்லாம் ஒரு பிரச்சனை விவாதத்தை உருவாக்குனாங்க. அதை தடுத்த காவல்துறையை, என்னை தடுத்தவங்க குடும்பம் எல்லாமே நாசமாக போகணும் அப்படின்னு சாபம்லாம் விட்டார். இதற்கிடையில் இவங்க அந்த தலைவிருட்சமான கள்ளத்தி மரம் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வழக்கு போடுறாங்க. ஏற்கனவே 2023 ராமையருடைய தீர்ப்பு, நெல்லித்தோப்பு, அந்த படிக்கட்டுகள், தர்காவை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதி தர்காவுக்கு சொந்தம். அந்த தர்காவின் அருகிலேயே இந்த கள்ளத்தி மரம் இருக்கு. அந்த மரத்தில் காலகாலமாக வழக்கமாக கொடியை கட்டுவது என்பது, கொடி ஏற்றுவதல்ல, கொடியை குச்சியோடு வச்சு கட்டிடுவாங்க. அந்த கம்பை மரத்தில் கட்டுவாங்க. இது வழக்கமாக நடைபெறுகிற விஷயம். கோயில் நிர்வாகத்துக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், HRNCக்கு, இந்து அறநிலையத்துறைக்கு தெரியும். இது வழக்கமாக நடக்கிறது. தர்கா நிர்வாகம், கீழே இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் இது முறையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். 15 நாள் கழித்து இந்த வழக்கு போடுறாங்க. அதுக்கு ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார்.
என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, இந்த கள்ளத்தி மரத்தில் யாரை கேட்டு கொடியேற்றுனீங்க? சேகர் பாபு ஏற்ற சொன்னாரான்னு ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாரு. அந்த கள்ளத்தி மரத்தில் கட்டியிருக்க கொடியை அகற்றணும், அதை யார் ஏற்றுனாங்களோ அவங்க பேரெல்லாம் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்றார். அப்படின்னா அந்த கள்ளத்தி மரத்தில் இருந்து இதை நீக்கணும்னு ஏதாவது ஒரு வழக்கு ஃபைல் பண்ணி அந்த வழக்கை விசாரிக்கும் போது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் கையாண்டுகிட்டு இருந்த வழக்கு என்னன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஏற்கனவே தீபம் ஏற்றுவதற்கு அவர் போட்ட தீர்ப்பு, அந்த தீர்ப்பை அமலாக்காத தமிழ்நாடு அரசு, காவல்துறை இவர்கள் நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அந்த வழக்கை கையாண்டுட்டு இருக்கிற ஜிஆர் சாமிநாதன் திடீர்னு கள்ளத்தி மரம் பற்றியும் தலைவரிசம் பற்றியும் கள்ளத்தி மரத்து மேலே தர்காக்காரங்க கொடியேற்றிருக்கிறாங்கன்றதை பற்றியும் அவர் வாலண்டியராக தீர்ப்பு கொடுக்குறார். இது என்ன கொடுமையான விஷயம்னா, நீதிமன்றத்திற்கு வழக்குக்கு வராத, பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கு பற்றி இவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. தீர்ப்பு மட்டும் இல்லை, அதுக்கு தண்டனை வேற கொடுக்குறாரு. யார் கொடியேற்றலாம்? உடனே இவங்க சார்பான வழக்கறிஞர்கள், இந்த ராமரவிக்குமார் சார்பான, சோலைக்கண்ணன் சார்பான வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க, நடு ராத்திரியில் போய் கொடியேற்றுறாங்க. காவல்துறை எல்லாம் போனதான். அது 21 கொடியேற்றுவது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒன்றும் ரகசியமாலாம் போய் மரத்தில் கொடியேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கொடியேற்றப்படுகிற மரம் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த மலைப்பகுதி தர்காவுக்கு சொந்தமான பகுதி என்பது 2023 தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு விஷயம். பலமுறை பலர் முயற்சி பண்ணியும் தர்கா இருக்கிற இடம் நெல்லித்தோப்பு, படிக்கட்டு, அந்த மலைப்பகுதி, அந்த உயரமான மலைப்பகுதி தர்காவுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும்போது அதை நீக்கணும், கலட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு முதல் நாள் இரவு மாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தர்கா நிர்வாகிகளை காவல்துறை நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த கொடியை நீங்கள் அகற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஏங்க அகற்றணும்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஜிஆர் சாமிநாதன் உத்தரவு போட்டிருக்காரு, நீங்கள் அகற்றுன்றாங்க. உடனே என்னை கான்டாக்ட் பண்ணுறாங்க, என்னையும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனையும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. நான் சொல்லிட்டேன், இது மதம் சம்பந்தமான கொடி. எந்த தீர்ப்பின் அடிப்படையிலையும் இந்த கொடியை இறக்குறது ஏற்றுறதுன்ற விஷயம் தர்கா நிர்வாகம் ஒன்ஸ் அவங்க ஏற்றிட்டாங்கன்னா அந்த கொடி மேலே இருக்கும். இதுதான் அதனுடைய வழக்கம். நீதிமன்றம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த கொடியை கலட்ட சொல்கிறாங்க, இறக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு எந்த விளக்கமும் கிடையாது. எவனாவது ஒருத்தர் புகார் கொடுத்தா உடனே தீர்ப்பு கொடுத்துட வேண்டியது. எவனாவது ஒருத்தர் தீபம் ஏற்றணும்னு புகார் கொடுத்தா, மனுவை பதிவு பண்ணான்னா உடனே நீ மேலே ஏற்றிக்கணும்னு சொல்கிறது. இந்து அறநிலையத்துறையினுடைய கூற்று என்ன? அங்கே இருக்கிற பார்ப்பன பூசாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கூற்று என்ன? கோயில் நிர்வாகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இது எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆள் இன்னைக்கு நீதிபதியாக உயர்நீதிமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் அளித்த தீர்ப்பின்படி பொங்கலுக்கு முதல் நாள் 14ஆம் தேதி இரவு கேட்குறாங்க. என்னை தொடர்பு கொண்டு தர்கா நிர்வாகம் கேட்குது, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறோம். நாங்கள் ஏற்றின கொடியை நாங்கள் எப்படிங்க கழட்ட முடியும் அப்படின்னு தர்கா நிர்வாகத்திலிருந்து அதனுடைய செயலாளர் என்று பேசுகிறாரு. அப்படின்னா நீங்கள் கழட்டாதீங்க, அவங்க நிலைப்பாடாக தான் அதை நம்ம அக்ரி பண்ணிக்கிட்டோம். பொங்கல் விடியுது. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுடைய கொடி அகற்றப்பட்டது. ராஜாராம் என்கிற ஆய்வாளர் அவர்கிட்ட போய் இவங்க கேட்குறாங்க, யாருங்க கழட்டினது கொடியை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் தான் கழட்ட சொல்லி கேட்டவர், ராஜாராம் தான் கேட்டவர். இவங்க கேட்டால் அவர் எனக்கு தெரியாதுன்றார். மலையே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, படிக்கட்டுகள் கட்டுப்பாட்டில் இருக்குது, நெல்லித்தோப்பு கட்டுப்பாட்டில் இருக்குது, தர்கா நிர்வாகம் எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் சொல்கிறார் எனக்கு தெரியாதுன்றார். உடனே மதுரை மாநகர காவல்துறையை நம்ம தொடர்பு கொண்டோம். தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு யார் மேலே சந்தேகம் வரும்? இந்துக்களில் இருக்கக்கூடிய தீவிரவாத செயல்பாடுகள் இருக்கிறவங்க மேலே சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு காவல்துறையை நம்ம எச்சரித்தோம். மதுரை மாநகர காவல்துறையில் உள்ள உளவுத்துறை நண்பர்கள்ட்டையும் பேசினோம். அதற்கு பிறகு அவங்க விசாரிச்சுட்டு இந்து அறநிலையத்துறை, காவல்துறை, கோயில் நிர்வாகம் எல்லாரும் பேசி தான் நாங்கள் அகற்றியிருக்கோம்
அகற்றிருக்கு. ஏன்னா நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க? மதியத்துக்கு மேலே சொல்கிறாங்க. அன்னைக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வேறு, காவல்துறை அதிகாரிகள் பூரா அங்கே இருக்கிறாங்க. எந்த தர்காவில் இருந்து மரத்திலிருந்து கொடி அகற்றமோ முறையாக அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. ஆமாம், பதில் சொல்ல. இப்போ இந்துக்கள் மத்தியில் ஒன்று அகற்றுறீங்கன்னா முறையாக பதில் சொல்லணும்னா அவனுக்கு ஏற்கனவே இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பாக தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இஸ்லாமியர்களுடைய தர்காவிலிருந்து ஒரு கொடியை அகற்றுறீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு நீ ப்ராப்பராக வந்து நாங்கள் தான் அகற்றணும்னு சொல்லலைன்னா அவங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வரும்? உரிமைகளை தொடர்ந்து இழந்துக்கிட்டு வராங்க. ஏற்கனவே ஸ்ரீமதியினுடைய தீர்ப்பு ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு தீர்ப்பு அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. கேட்காமலேயே அந்த அம்மா சந்தனக்கூட அன்னைக்கு 50 பேர் தான் மலைக்கு போகணும், ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு மறுபடியும் ஒரு தீர்ப்பை அந்த அம்மா வந்து கேட்காமலே, யாரும் கேட்காமலேயே ஒரு தீர்ப்பை ஸ்ரீமதி கொடுக்குறாங்க. இந்த இப்போ ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. வட மாநிலத்தில் உதயநிதி 2023 பேசின ஒரு விஷயம், பாமியாசாமனுடைய நிகழ்ச்சியில் சனாதனம் குறித்து பேசிய விஷயம். தங்கள் மதத்தை சனாதன மதம் என அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த மத வழிபாட்டு முறை, அந்த மத சடங்குகள், அந்த மதத்தினுடைய ஆதிக்கத்தை பற்றி எதிர்த்து பேசும் பொழுது சனாதனத்தை எதிர்த்து பேசாமல் வேற என்ன பண்ணுவாங்க? சனாதனத்தை எதிர்த்து அந்த மாநாட்டில் பேசினார். சனாதன எதிர்ப்பு மாநாடு உதயநிதி பேசினார். அந்த வழக்கு அதை வந்து இல்லாத ஒரு பொய் செய்தியாக அந்த ஆள் வந்து பரப்புனதுக்கு எதிராக ஒரு வழக்கு இங்கே பதிவு பண்ணாங்க. அதை பாஸ் பண்ண சொல்லி அவன் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வரான். எதுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வர? வட மாநிலத்தில் இருக்க ஒருத்தன் தன் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கை ரத்து செய்யணும்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தானே போகணும். அவன் சரியாக வர்றான் மதுரை நீதிமன்றத்திற்கு, உயர்நீதிமன்ற கிளைக்கு. ஏன்னா அங்கே தான் நம்மால் ஜிஆர்எஸ் இருக்காரு, அங்கே தான் நம்மால் ஸ்ரீமதி இருக்காங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஸ்ரீமதி பெஞ்சுக்கு வருது. ஸ்ரீமதி பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா சனாதனம்னு பேசுனது ரொம்ப தப்பு, வன்மையாக கண்டிக்கத்தக்கது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய, இன்னைக்கு ஆளுநராக இருந்தாலும் ஜிஆர்எஸாக இருந்தாலும் ஸ்ரீமதியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக மாறியிருக்கிறாங்க என்பது இந்த தீர்ப்புகள் மூலமாக தெரிகிறது. சனாதனம் அப்படின்னு சொன்னால், சனாதன எதிர்ப்புன்னு சொன்னால், சனாதனம் என்பது மேல் கீழ் என்கிற சாதிய கட்டுமானத்தை கொண்டதுன்னு சொன்னால் வழக்கு போடுவீங்கன்னா நான் சொல்கிறேன், வழக்கு போடு. உதயநிதி மட்டும் இல்லை, சனாதன எதிர்ப்பு அதுவும் சொல்கிறாங்க. திராவிட இயக்கம், பெரியார், திமுக இவங்கெல்லாம் தொடர்ந்து சனாதனத்தை எதிர்க்கிறாங்கன்னு. சாகிறது வரை நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்போம். சனாதனம் என்னை சூத்திரன்னு சொல்லுது, சனாதனம் என்னை பஞ்சமன்னு சொல்லுது, சனாதனம் பெண்களை இங்கே மனிதர்களாக மதிக்க கூட தயாராக இல்லை அப்படின்னு பொழுது சனாதன எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு என்பது இந்த மண்ணில் நிச்சயமாக பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு கருத்தியல் போராட்டத்தை, ஒரு பண்பாட்டு படையெடுப்புக்கு எதிராக இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு படையெடுப்பு தமிழ்நாட்டில் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அரசியல், 2026 வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக அதை அரசியலாக்குவது என்பது ஒரு புறம் என்றால், ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு படையெடுப்பு. இஸ்லாமிய சட்டப்படி ஆடு கோழி வெட்டுவது தவறுன்னு நீ நிரூபிச்சேன்னா நான் உன்னை பாராட்டுறேன். இஸ்லாமிய சட்டப்படி தர்காவுக்கு 50 பேர் தான் போகணும் அப்படின்னு நீ தீர்ப்பு கொடுத்தேன்னா நான் உன்னை பாராட்டுறேன். இஸ்லாமிய சட்டப்படி தர்கால மேலே கட்டின கொடியை நீ அகற்ற அப்படிங்கிறனால நான் உன்னை பாராட்டுறேன். நீ இந்து சட்டப்படி இஸ்லாமிய தர்காவை தீர்மானிக்கிறதுக்கு, இந்து சட்டப்படி ஒருத்தன் போடுற மனு, ஒருத்தன் பதிவு செய்கிற வழக்கு அடிப்படையில் நீ தர்காவை தீர்மானிக்கிறேன்னு சொன்னா, பெரும்பான்மை இந்து மதம், பெரும்பான்மை சாதி என்கிற பெயரில், எப்படி பெரும்பான்மை சாதிகள் என்கிற பெயரில் பட்டியல் சமூகத்தை படுகொலை செய்கிறீர்களோ அதே போல பெரும்பான்மை மதம் என்கிற பெயரில் இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டிருக்கு. 1992 அயோத்தியில் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இன்னைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. அது ராமர் கோயில் இல்லை, சாதாரண ஜனங்க சொல்கிறாங்க காசிக்கு போகணும், மோடி கோயிலை பார்க்கணுன்றாங்க. அது ராமர் கோயில் கிடையாது, அது மோடி கோயில். எப்படி பாபர் மசூதி இருந்த இடத்துல இன்னைக்கு நீ மோடி கோயில், ராமர் கோயிலை கட்டியிருக்கியோ, இப்போ நாங்கள் மதுரையை, திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோம் என எச்ராஜா ஏற்கனவே சொல்லியிருக்கான். இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். அங்க இருக்கிற தர்காவை அகற்றுவது என்பது, அகற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்றான்.
தர்காவை அகற்றுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாங்க. இப்ப தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற தர்காவை இருக்கிற இடத்துல அந்த சட்டப்படியான அவர்கள் இடத்துல இருக்கிற ஒரு மரத்துல கொடியேற்றினதை அகற்றுவது என்பது சட்ட விரோதமானது. இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு உரிமையை, அடிப்படை சட்ட உரிமையை பறிப்பதாகும். தலவிருட்சம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க தீபம் ஏற்றுற இடம் இருக்கு இல்லையா, கருவறைக்கு மேல அங்க இருக்கு தலவிருட்சம். நீங்க அந்த கோயிலுடைய ஸ்தல புராணங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துக்கான தலவிருட்சம் என்பது எங்க இருக்குன்றது தெளிவா அதுல இருக்கு. இவங்க அங்கதான் தலவிருட்சம் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த தர்காவை இடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பக்கத்துல போறாங்க. இவர்கள் திட்டம் தர்காவை மலை மீது இருந்து அகற்றுவது. இதை அனுமதிப்போமே ஆனால் திருப்பரங்குன்றம், மதுரை, தென் மாவட்டங்கள் ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாக, மண்டைக்காடு கலவரம் வந்தது போல ஒரு கலவர பூமியாக மாறுவதற்கான சூழலை எச் ராஜா, அர்ஜுன் சம்பத், காடேஸ்வரா, இப்போ பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர் எலெக்ஷன் கூட்டணி பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஒவ்வொரு கட்சியாக போயிட்டு இருக்கிறாங்க. நேற்று வரை எடப்பாடி பக்கத்திலே நிற்க மாட்டேன்னு சொன்ன மானசங்கெல்லாம் இன்னைக்கு எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிறோம்னு போய் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஜான் பாண்டியனாக இருக்கலாம், டிடிவி தினகரனாக இருக்கலாம், நாளைக்கு கிருஷ்ணசாமியாக இருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கலாம், அன்புமணியாக இருக்கலாம். இது போய்கிட்டே இருக்காங்க. பியூஷ் கோயல் இன்னைக்கு சொல்கிறான், இந்த தீர்ப்பு வந்த உடனேயே உயர்நீதிமன்றம் கண்டித்த துணை முதல்வர் உதயநிதியை பதவியிலிருந்து நீக்கின்றான். உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருச்சான். அது கண்டிச்சதுனால துணை முதல்வராக இருக்கிற உதயநிதியை பதவியிலிருந்து நீக்கு அப்படின்னு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறான் சாயந்தரம். அப்ப எப்பன்னு இருக்காங்க. இவங்க கையில ஈடி ஒரு ஆயுதமாக இருக்கிறது, இவங்க கையில எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆயுதமாக, தேர்தல் ஆணையம் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தினுடைய கிளைகள், இது அனைத்தும் இன்றைக்கு இவங்க கையில ஆயுதமாக இருக்கிறது. அவங்க நினைச்ச தீர்ப்பை இவங்களால வாங்க முடியுது. மிகச்சரியாக அந்த இடத்தை நோக்கி வந்து மனு செய்து தீர்ப்பை பெற்று செல்பவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆள் தான், ஜி.ஆர். சாமிநாதன் தான் தன்னை ஆர்எஸ்எஸ்ன்னு அறிவிச்சுக்கிட்டவராக இருக்காருன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் ஸ்ரீமதி அம்மையார் சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக, நாங்கள் சனாதனத்தை காப்பவர்களாக இந்த தீர்ப்பை வழங்குறாங்க. சனாதன எதிர்ப்பே பேசக்கூடாதுன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் சனாதனத்தை பேசுவோம், சனாதனத்தை முறியடிப்போம், சனாதனத்தை அடித்து நொறுக்குவோம் என்பது எங்களுடைய எச்சரிக்கை. சமாதானம், ஜனநாயகம், சமத்துவம், சம உரிமை, சம தர்மம், இதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை அடைவது வரை இங்கே சனாதன தர்மத்தை, சனாதன பார்ப்பன சாதிய தர்மத்தை அடித்து நொறுக்குவோம். சமத்துவத்தை, சம உரிமையை நாங்கள் உருவாக்குவோம். சமதர்ம போராளிகள், நீங்கள் அண்ணல் அம்பேத்கராக இருக்கலாம், தந்தை பெரியாராக இருக்கலாம், இந்த மண்ணில் போராடி இறந்து போன இமானுவேல் சேகரனாக இருக்கலாம், அயோத்தாச பண்டிதராக இருக்கலாம், ரெட்லமலை சீனிவாசனாக இருக்கலாம், எல்சி குருசாமியாக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம். இப்படி பல தலைவர்கள் சனாதனத்துக்கு எதிராகத்தான் அவர்கள் போராடி இருக்கிறார்கள், சனாதனத்துக்கு எதிராக இயக்கம் நடத்தி இருக்கிறார்கள். பட்டியல் சமூகமும் சூத்திர சமூகமும் பெண்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் நாங்கள் கரங்கோர்த்து நிற்போம். மதச்சார்பற்ற ஒரு அரசியலை இந்த மண்ணிலே உருவாக்குவதற்காக, மதச்சார்பற்ற ஒரு அரசியலை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்றால் சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும். இந்துத்துவா என்கிற மகாத்மா காந்தி 30ஆம் தேதி வருகிறது. முதல் படுகொலை, விடுதலை பெற்ற இந்தியாவிலே முதல் படுகொலையான மகாத்மா காந்தி, அதை படுகொலை செய்தவன் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த கோட்ஸே. மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே கோட்ஸேக்கள் உருவாவதை, மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிப்பவர்களை நாங்கள் நிச்சயமாக அந்த கருத்தியலை கணக்கு தீர்ப்போம். அந்த கருத்தியலை முறியடிக்க வேண்டும் என்றால் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவர்களுடைய கருத்தியலை நாங்கள் கருவியாக்குவோம். நிச்சயமாக சனாதன சாதிய தர்மத்தை அடித்து நொறுக்குவோம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி.